தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு நடிகர் இந்த திருப்புவனம் அஜித்குமார் அந்த ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்னு ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு ஒரு விஷயம் போயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்காக மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்தது ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய நடிகர் யாருன்னா ஒரு நடிகர் அரசியல் கட்சி தலைவருமான யார் அப்படின்னா விஜய் அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு அவர் போட்டிருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஒரு ட்வீட் ஒரே ட்வீட்டு தான் மொத்த பேரும் வந்து க்ளோஸ். அதாவது டிவிகே ராக் டிஎம்கே ஷாக்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் பண்ணியிருக்கிற ட்வீட்டு. இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த ஹேஷ்டேக்கில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் வந்து இருக்குது. ஏன்னா 2 நாள் முன்னாடி வரைக்கும் 2 நாள் இல்லை, இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 24 hours வரைக்குமே ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. சத்யராஜ் அவர்கள், சூர்யா, கார்த்தி அண்டு நடிகர் கார்த்தி, அப்புறம் ரஞ்சித் அவர்கள் இவங்களோட ஃபோட்டோ, இதில் வந்து கமல் சாரோட ஃபோட்டோ அண்டு முக்கியமாக தளபதி விஜய் அவர்களோட ஃபோட்டோவும் போட்டு ஒரு ட்ரெண்டு வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து வாயே திறக்க மாட்டாங்க. இதுவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஏடிஎம்கே ரூலிங்கில் இருந்தால் இவங்க என்னென்னவோ பேசுவாங்க, ஆனால் இவங்க யாருமே பேசலை அப்படின்னு. ஆனால் மற்றவங்க எல்லாம் பெரிய லெவலில் பேசுனாங்களா இல்லை எப்போ பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் போல்டாக எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ரூலிங்கில் இருக்கும்போது போல்டாக ஒரு ஆக்டர் போல்டாக ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து அப்படின்னு சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் 5 பக்கம் ஒரு 5 பேராகிராஃபை போட்டு சும்மா தெறிக்க விட்டுருக்கிறாரு. குறிப்பாக வந்து சொல்லணும்னா டிஎம்கேவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 2026க்கு நீங்கள் வந்து நாங்கள் ஒரு பெரிய பேட்டலில் வந்து நாங்கள் களத்தில் உங்களை மோத தயார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒரு போல்டான இது. ஏன்னா கலைஞர் அவர்கள் இருக்கும்போதும் சரி, டிஎம்கேவையும் இல்லை ஜெயலலிதா அம்மா இருக்கும்பொழுதும் வந்து பார்த்தோம்னா ஏடிஎம்கேவும் ரூலிங்கில் இருக்கும்போது எந்த ஆக்டர்ஸும் அவ்வளோ போல்டாலாம் வந்து ரொம்பலாம் பேசி வந்து பார்த்ததே கிடையாது. ரஜினிகாந்த் அவர்கள் 1996 பேசினார். பட் அதுக்கப்புறம் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் இறங்கினதுக்கப்புறம் ஏன்னா விஜய் அவர்கள் மேலே ஒரு பெரிய கருத்து இருக்குது. அவர் வந்து போல்டாக எதையும் பேச மாட்டார், வெளியே வர மாட்டார், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் அப்படின்லாம் சில விமர்சனம்லாம் இப்போ ரீசெண்டாக கூட சேகர் பாபு அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற மாதிரி ஒரு ஓப்பனிங் இப்போ ஆகஸ்ட் 15 ஒரு வெறித்தனமான ஒரு ரோட் ஷோ அப்படி இப்படின்னு நான் வரப்போகிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு முன்னோட்டமாக இந்த ட்வீட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு போல்டான ஒரு அட்டம்ப்டாக தான் இருக்குது. ஸோ இவர் மட்டும் இல்லை, இவருடைய கட்சி சார்பாகவும் நிறைய மேடைகளில் இந்த இஷ்யூவை ரீசெண்டாக இப்போ பாஸ்ட் 24 hours நடக்கிற மீட்டிங்கில் எல்லாமே வந்து ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிற விஷயத்த வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு பாருங்கள், அவர் வந்து அவர் மேலே ஒரு அஃபென்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு திருட்டு வழக்கு வந்து இருக்குது அப்படின்னு கூட வந்து வச்சுக்கலாம். அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் இருக்குது அப்படின்னாலும் ஒரு மனுஷனை வந்து எப்படி கொல்ல முடியும்? அதுவும் மிளகாத்தூள் வந்து அவர் மேலே தூவி ராடால் அடித்து தண்ணி குடிக்காமல் அடித்த அடியில் அவருக்கு வந்து வலிப்பு ஏற்பட்டு அவ்வளோ ஒரு சித்திரவதை அனுபவித்து வந்து இறந்துருக்கிறாரு. இது வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இதிலே வந்து சில விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு 5 பேராகிராஃபாக விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, குறிப்பாக திருப்புவனம் அஜித்குமார் காவல் மரண வழக்கில் உயர்நீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு சிபிஐ அமைத்து விசாரணை நடத்தி விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது டிலே ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. அடுத்து அஜித்குமார் காவல் மரண வழக்கில் மக்கள் மனதில் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. எந்த அளவிற்கு கொடூரமாக மனிதாபிமானம் அறவே அற்று சாமானியருக்கு அநீதி இழைக்கும் அறமற்ற துறையாக தமிழக உள்துறை அமைச்சர், உள்துறை அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி, ஜென்ரலாக நிறைய ஸ்டேட்ஸில் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஹோம் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறத மட்டும் சிஎம்ஏ வச்சுருப்பாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு துறை. போலீஸ் மந்திரின்னு சொல்லுவாங்க. ஸோ திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது நேரடி கண்காணிப்பில் இயங்கும் காவல்துறை நடந்து கொள்கிறது என்பதை இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. தமிழக அரசு முதலில் குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றது, அதாவது குற்றவாளிகளை வந்து காப்பாற்றுறதுக்கு முயன்றாங்க. அப்புறம் டிவிகே தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள், சின்ன கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க டிஎம்கேக்கு, ஆளுங்கட்சிக்கு. உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தலையீட்டிற்கு பிறகும் தான் காவல்துறை தனது நடவடிக்கைகளை தொடங்கியது என்பதை நாடறியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த பேராகிராஃபில் பார்த்தோம்னா, இந்த ஆட்சியின் போது நடந்த பல்வேறு காவல் மரண வழக்குகளில் தற்போதைய நிலை என்ன? அவ்வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவர் மீது கொலை வழக்கு பதியப்பட்டிருக்கு. அதாவது அதில் வந்து யாரெல்லாம் வந்து குற்றம் சாட்டப்பட்டால் அவங்க மேலாம் ஒரு கேஸை தூக்கி போடுறது அப்படிங்கிற மாதிரி வந்து பணி நடந்துக்கிட்டு இருக்கு. உரிய நீதியை இந்த அரசு பெற்று தந்துள்ளதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கேள்வி கேட்குறாரு. பேர் காவல் நிலையத்தில் மரணம் 24 பேர் வந்து இது வரைக்கும் கடந்த 4 ஆண்டுகளில், குறிப்பாக டிஎம்கேவோட ரூலிங் அந்த 4 years வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. மதுரை கிளை நீதி அரசர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில் அந்த 24 பேரின் மரணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கையை தமிழ்நாடு உள்துறை அமைச்சர் உடனடியாக வெளியிட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு.
அடுத்தபடியாக இதுதான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். அஜித்குமார் காவல் மரண வழக்கில் காவல்துறையினரே கொலை குற்றவாளிகள் என்பதால் இதனை தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் விசாரணை நியாயமாக நடைபெறாது அப்படின்னு சொல்கிறாரு. எனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உயர்நீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு விரைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஸோ இங்கே வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் என்ன நடந்ததுன்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது சீக்கிரம் வந்தது. அதே மாதிரி தான் இந்த வழக்குலேயும் வந்து உயர் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டெப் எடுத்து விரைந்து விசாரணை நடத்தி நீதியை நிலைநாட்ட வேண்டும். கடைசி பேரா இதுதான் உண்மையாகவே ஒரு தலைவனுக்கான ஒரு போல்டு ஒரு கெத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இறங்கி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த பேராவில். லாஸ்ட் இத்தகைய கொடூர சம்பவம் இனி ஒருபோதும் நடைபெறாது என்று உள்துறை அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு மக்களுக்கு உடனடியாக உறுதியும் உத்தரவாதமும் அளிக்க வேண்டும். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணி சாரிமா அப்படிலாம் சில விஷயம்லாம் வந்து சிஎம் சொல்லியிருந்தார். பட் இங்கே தளபதி விஜய் அவர்கள் கொடுக்குற வார்னிங் என்ன அப்படின்னா, பாமர மக்களை வதைக்கும் அதிகார துஷ்பிரயோக மு க ஸ்டாலின் அவர்களது தலைமையிலான இந்த அராஜக அரசுக்கு வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வரலாற்றில் திமுக நினைத்து கூட பார்க்க முடியாத தோல்வியை மக்கள் பரிசாக அளிப்பார்கள் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். 8 மாதம் தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஓப்பன் சேலஞ்சு இதை ஒரு வார்னிங்காக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டாரு. ஸோ இது வந்து மக்கள் வந்து பரிசாக மக்கள்கிட்ட போட்டுறேன், அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது என்ன எப்படி போக போகுது அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஒன்று மட்டும், பாதிக்கப்பட்ட இந்த அஜித்குமார் அவருக்கு எப்படியாவது வந்து ஒரு நீதியை வந்து நிலைநாட்டி அவர் இப்போ இல்லைனாலும் அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு காம்பன்சேஷன் வந்து பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டெப்பு எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பல பேர் அழுத்தம் கொடுத்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் அந்த அழுத்தம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு பப்ளிக் சப்போர்ட் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு இருக்குது. ஸோ இதன் விளைவு இதற்கான மருந்தை வந்து டிஎம்கே சரி பண்ணாங்க அப்படின்னா அடுத்த 8 மாதங்களில் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு இது வரும். ஒரு பாசிட்டிவான ஒரு நெகட்டிவிட்டி பெரிய லெவலில் அவங்களுக்கு இருக்காது. ஆனால் இது வந்து தொடர்ந்தது, இதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக 2026 ஒரு பெரிய ஒரு லாஸ் வந்து கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஎம்கேவுக்கு. ஸோ டிவிகே வெர்சஸ் டிஎம்கே இந்த பேட்டல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஜனநாயகன் நம்மளுடைய இந்த சேனல் அரசியல் டே டு டே அரசியல் இன்றைக்கி வந்து இந்த ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வீடியோவை பார்க்குறோம். இனி வந்து மிக்சடாக கொஞ்சம் இப்போ ஒரே நாளில் டிவிகே, விசிகே, பாட்டாளி மக்கள் கட்சி, திமுக அப்படின்னு ஒரு 4-5 சம்பவங்கள் நடக்குதுன்னா ஒரே வீடியோவில் மொத்தமாக ஒரு இது மாதிரி வந்து ஒரு காம்பேக்டாக ஒரு காம்போவாக வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ டெய்லி ரெகுலராக வந்து இந்த சேனலில் வரும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு அரசியல் அப்டேட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து இதுவாக வரும். ஸோ ரெகுலராக வரும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.